ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட் டைமில் வாலட்டிலாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.09% பாசிட்டிவ்ல 17,397ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 165 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.44% பாசிட்டிவ்ல 37,920ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு ஆர்பிஐ கொடுத்த முக்கியமான அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ரெப்போ ரேட்டை வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரோட சிபிஐயோட இன்ஃப்ளேஷனோட ஃபோர்காஸ்ட்டை 6.7% கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா 7.1% சிபிஐ இன்ஃப்ளேஷன் இருக்கும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த குவார்ட்டரில் சிபிஐ இன்ஃப்ளேஷன்ன்றது ஓரளவு கம்மியாகி அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட Q1ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5% இருக்கும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிடிபியோட எஸ்டிமேட்ஸை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி கொடுத்த அதே எஸ்டிமேட்ஸை தான் இந்த வாட்டியும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபினான்ஷியலோட ஜிடிபி க்ரோத்ன்றது ஆல்மோஸ்ட் 7.2% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி ஆர்பிஐ கவர்னரான சக்திகாந்த தாஸ் கொடுத்த சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்க்குறப்போ ஆர்பிஐயோட மெயின் டார்கெட் வந்து க்ரோத்தையும் கன்சிடர் பண்ணி இன்ஃப்ளேஷனை டார்கெட்குள்ளே கொண்டு வரது தான். அண்ட் தைவானோட இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அது பிளாக் ஸ்வான் event-ஆ மாறுமா இல்லையான்னு சொல்றது ரொம்பவே ப்ரீமெச்சூரா இருக்கு. ஆனா இருந்தும் நம்மளோட ஓவரால் ட்ரேட்ல தைவான்ன்றது வெறும் 0.7% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதனால தைவான்ல நடக்கிறது நம்மளுக்கு பெருசா இம்பாக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா குளோபல் டெவலப்மெண்ட்ஸ்னால இந்தியா வந்து இம்பாக்ட் ஆகும். ஏன்னா இப்ப இருக்கிற இன்ஃப்ளேஷன்ன்றது டிமாண்ட் ட்ரிவன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளோட வீடியோஸ்ல நம்ம ஆல்ரெடி இந்த டிமாண்ட் ட்ரிவன் இன்ஃப்ளேஷன் அண்ட் சப்ளை ட்ரிவன் இன்ஃப்ளேஷனை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதாவது பீப்புளோட டிமாண்ட் அதிகமாகி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டிமாண்ட் ட்ரிவன் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அதுவே சப்ளை சைடு இஷ்யூ ஆகுறதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா அது சப்ளை ட்ரிவன் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அண்ட் பொதுவாக டிமாண்ட் ட்ரிவன் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் தான் வந்து முக்கியமான வழியா இருக்கும். ஆனால் சப்ளை ட்ரிவன் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்ளை சைடு இஷ்யூஸை கிளியர் பண்ணணும். அதாவது டைரெக்டாக சப்ளை சைடு இஷ்யூஸை கிளியர் பண்ணலனாலும் எக்ஸ்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஆர் இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிறதுன்றது அதுக்கான சப்ளை இஷ்யூஸை யூஸ் பண்ணும். ஸோ அது சப்ளை ட்ரிவன் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன்ன்றது மேஜராக டிமாண்ட் ட்ரிவன் இன்ஃப்ளேஷன் இல்லை. ஸோ அதனால தான் கவர்மெண்ட்டும் வந்து சப்ளை சைடு இஷ்யூஸை கிளியர் பண்ணுறதுக்கு சில ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது அப்படி எக்ஸ்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அதோட லோக்கல் அவைலபிலிட்டின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஈவன் இம்போர்ட் டியூட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுனாலையும் அது ஓரளவுக்கு சப்ளை சைடு இஷ்யூஸை கிளியர் பண்ணும். எனிவே ஓவரால் ஆர்பிஐயோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டோவிஷா இல்லை. ஏன்னா ஆர்பிஐ வந்து அடுத்த வின்டர் சைக்கிள் வரதுனால கொஞ்சம் காஷியஸ் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது வின்டர் சைக்கிள்ல எனர்ஜி டிமாண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் எலிவேட்டட் லெவல்ஸ்ல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆர்பிஐ கொஞ்சம் காஷியஸ் ஸ்டாண்டாவே எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஓரளவுக்கு இம்பாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹோம் லோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அதாவது ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஹோம் லோன் எப்படி இம்பாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ஹைக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 50 lakhsக்கு ஹோம் லோன் எடுத்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதோட டென்யூர் வந்து 20 years அண்ட் ரேட் வந்து 6.75% இருந்திருக்கும். அண்ட் அதுக்கான இஎம்ஐன்றது அரௌண்ட் 38,018 rupees இருந்திருக்கும். ஸோ அப்படி 38,000 rupees நீங்கள் மந்த்லி பே பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த 20 yearsக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்குக்கு அரௌண்ட் 41.24 lakh இன்ட்ரெஸ்டாகவே பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து மே 2021ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணப்ப எப்படி இம்பாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ மேல ஆர்பிஐ வந்து அரௌண்ட் 40 பேசிஸ் பாயிண்ட்ஸுக்கு ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெப்போ ரேட்டோட இன்க்ரீஸை பேங்க் வந்து ஃபுல்லாகவே பாஸ் ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது அரௌண்ட் 7.15%க்கு மாறி இருக்கும். அப்போ அதே டென்யூர் வச்சு பார்க்குறப்போ உங்களோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 39,216 rupeesக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது நீங்கள் மந்த்லி கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி விட 3.15% அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் 20 yearsல பேங்க்குக்கு கட்ட போகிற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 44.11 lakhsக்கு இருக்கும். அதாவது உங்களோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட்ன்றது 6.97% அதிகமாக இருக்கும். அடுத்த ஜூனில் மறுபடியும் ஆர்பிஐ வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே பேங்க் பாஸ் ஆன் பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது அரௌண்ட் 7.65%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ உங்களோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா அதே டென்யூருக்கு அரௌண்ட் 40,739 rupees மாறி இருக்கும். ஸோ அதை உங்களோட இனிஷியல் இஎம்ஐயை கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 7.16% அதிகம்னு சொல்லலாம். அண்ட் அதுவே டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 15.84% அதிகமாக இருக்கும். அடுத்து இப்போ அதாவது ஆகஸ்ட் மந்த்ல ஆர்பிஐ மறுபடியும் 50 பேசிஸ் பாயிண்ட் ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் அடுத்து பேங்க் பாஸ் ஆன் பண்ணாங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது அரௌண்ட் 8.15% மாறி இருக்கும். அண்ட் அப்போ உங்களோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 42,290 rupees மாறி இருக்கும். ஸோ இப்படி ஆர்பிஐ 3 வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணதுனாலேயே உங்களோட
உங்களோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது 38,000ல இருந்து அரௌண்ட் 42,000க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் நீங்க பேங்க்குக்கு டோட்டலா கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 41 lakhsல இருந்து 51 lakhsக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் இன்க்ரீஸ்ன்றது ஹோம் லோனை இம்பாக்ட் பண்ணும். அண்ட் இன்ஃபேக்ட் ஹோம் லோன் மட்டும் இல்ல, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற எந்த ஒரு லோனா இருந்தாலும் இப்படிதான் இம்பாக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஆட்டோ லோனுக்கான இம்பாக்டோட கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். இதோட இம்பாக்டும் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது போலவே தான் இருக்கும். இதை வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து டைட்டானோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். டைட்டானோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 860 பேசிஸ் பாயிண்ட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட பெட்டராகவே வந்திருக்கு. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டைட்டானோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இந்த ரிசல்ட்ஸ் அப்டேட் வந்ததுமே இதோட ஷேர் பிரைஸ் ஓரளவு கிரேஸாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து ஃபால் ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.38% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அரபிந்தோ ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். அரபிந்தோ ஃபார்மா கம்பெனிக்கு ஹைதராபாத்ல இருக்கிற அவங்களோட ஓரல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு யூஎஸ் FDA கிட்ட இருந்து EIR அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ன்றது இன்ஸ்பெக்ஷன் கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் இந்த EIR ரிப்போர்ட்ல வாலண்டரி ஆக்ஷன் இனிஷியேட்டட்ன்ற ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது வாலண்டரி ஆக்ஷன் இனிஷியேட்டட் அப்படின்னா சில இஷ்யூஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அந்த இஷ்யூஸ்க்கு ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது, கம்பெனியே வாலண்டரியா அதை அட்ரஸ் பண்ணலாம்னு சொல்றது. அண்ட் ஆக்சுவலா இந்த யூனிட்டை யூஎஸ் FDA வந்து 2 மேல இருந்து 10th மே வரைக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ணி 6 அப்சர்வேஷன்ஸை கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு. நேத்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாக்குளம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு யூனிட்ல யூஎஸ் FDA இன்ஸ்பெக்ட் பண்ணி 3 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அரபிந்தோ ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அரபிந்தோ ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.43% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ என்னவோ 45% அதிகமா இருக்கு, ஆனா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7% டவுன் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 28.37%ல இருந்து 16.95% கம்மியா இருக்கு. ஸோ இப்படி வீக்கான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண பிறகு இன்னைக்கு பால்கிருஷ்ணாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.77% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மதர்சன் சுமி வயரிங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். மதர்சன் சுமி வயரிங்கோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ 50% அதிகமா இருக்கு, நெட் ப்ராஃபிட் அரௌண்ட் 60% அதிகமா இருக்கு, அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது அரௌண்ட் 10.5%ல இருந்து 12.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு மதர்சன் சுமி வயரிங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இதோட ரிசல்ட்ஸ் வந்ததுமே இதோட ஷேர் பிரைஸ் சடனாக ரைஸ் ஆயிருந்தாலும் மறுபடியும் அங்கிருந்து ஃபாலோ ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். என்னோட எக்ஸிஸ்டிங் போர்ஷன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகல, அண்ட் இன்னைக்கு எந்த ஒரு புது போர்ஷனும் எடுக்கல. ஓகே, அடுத்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலோட Q1 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 254% அதிகமா இருக்கு. அண்ட் அது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னு பார்க்குறப்போ போன வருஷம் இதே குவார்டர்ல அரௌண்ட் 347 crores லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே இந்த குவார்டர்ல 97 crores ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Q1ஓட சேல்ஸ்ன்றது ஹையஸ்ட் எவர் Q1 சேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரெவன்யூவை ப்ரீ கோவிட் லெவல்ஸ் கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் 39% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ்ன்றது பாசிட்டிவ்னே சொல்லலாம். எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.02% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து FMCG கம்பெனிஸோட வால்யூம்ஸ் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு அண்ட் அவங்க இன்ஃப்ளேஷனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட வால்யூம் க்ரோத் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே நெஸ்ட்லே பார்த்தீங்கன்னா 7.9% அண்ட் ஐடிசி வந்து 27%. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஐடிசியோட வால்யூம் க்ரோத்ன்றது அவங்களோட சிகரெட் வால்யூம் க்ரோத். அண்ட் அது பிரிட்டானியோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 2% கம்மியாக இருக்கு, டாபர் 5% அதிகம், அண்ட் காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸோட வால்யூம் க்ரோத்ன்றது 6% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓரளவு வால்யூம் க்ரோத் வச்சு பார்க்குறப்போ ஐடிசி, நெஸ்ட்லே அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் ஓரளவுக்கு பெட்டராக க்ரோ ஆயிருக்காங்க. அண்ட் இதில் இன்ஃப்ளேஷனை பற்றி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியர் டேர்முக்கு இன்ஃப்ளேஷனோட கன்சர்ன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐடிசி கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட ஹெட்விண்ட்ஸ்ன்றது கன்சம்ஷன் இம்பாக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் மற்ற கம்பெனிஸும் ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் பீக் அவுட் ஆயிடுச்சுன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன்லையும் சில கம்பெனிஸ் அவங்களோட வால்யூம் growth இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நியர் டேர்முக்கு இன்ஃப்ளேஷன் ஸ்டில் கண்டினியூ ஆனாலும் இந்த கம்பெனிஸ் இதை விட ஓரளவுக்கு பெட்டரான growth கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது either 17,000 17,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம், ஆர் 17,000 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே அடுத்தடுத்து மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.